இன்ட்ரெஸ்டிங் டாபிக் நான் உங்களை ஷேர் பண்ண போறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. அதாவது மனிதனை போல இயந்திரம் ஒரு திங்க் பண்ணதுனா என்னென்ன மாதிரி வேலைகளை அது செய்ய வைக்க முடியும் அப்படின்ற இன்றைய நூற்றாண்டோட ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி தான், ஒரு அசுரமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதில் என்ன மக்களுக்கு இதில் என்ன நன்மைகள் இருக்குது, தீமைகள் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு, இந்த செயற்கை நுண்ணறிவு. நம்ம வந்து இயந்திரங்கள், வாகனங்கள், இது மாதிரி எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இருந்து, உற்பத்தி துறையில இருந்து, மருத்துவத்துறையிலேருந்து பல்வேறு கருவிகள் வேலை செய்யும். சரிங்களா? ஆனால் இந்த செயற்கை நுண்ணறிவு வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னா, நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். மருத்துவத்துறையில் வந்து பல அச்சுறுத்தக்கூடிய நோய்கள், புற்றுநோய் இல்லை வேறு ஏதாவது பயங்கரமான ஒரு ஆட்கொள்ளி நோயை வந்து ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிக்க வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரொபாட்டிக் சர்ஜரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கடினமான அறுவை சிகிச்சைகளை வந்து எளிமையாக செய்கிறதுக்கு வந்து இந்த முக்கியமான பங்கு வகிக்கிறது. அடுத்தது நாலேஜ் அண்ட் லேர்னிங் செக்டார். அதில் வந்து பார்த்திங்கன்னா, இது நமக்கு இன்றைக்கி அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சாட் ஜிபிடி, அப்புறம் டீப் ஏஐ டெக்ஸ்ட் ஜென்ரேட்டர்ஸு, டிரான்ஸ்லேட்டிங் டூல்ஸு, சர்வீசஸ் டூல்ஸ், இது மாதிரி ஏகப்பட்டது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸு வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம். அது ரொம்ப வந்து எளிமையாக இருக்குது. நிறைய அந்த போட்டித் தேர்வுகள் எழுதுகிறவங்க, மாணவர்கள் படிக்கிறவர்களுக்கு, ஸோ ஈவன் அலுவலகங்களில் வேலை செய்கிறவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஆல்டர்னேட்டிவ்லி கேப்பபிள் ஸ்டூடெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு வாய்ஸாக, ஒரு டெக்ஸ்ட்டு வாய்ஸாக நம்ம சொல்கிறாங்க, ஸ்பீச் டு டெக்ஸ்ட்டு கன்வர்ஷன் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது, ஆடியோ புக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சர்வீசஸ்லாம் நிறையா இருக்குது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ்லாம் பயன்படுத்தலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டூல்ஸோட பங்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அடுத்தது நம்ம இண்டஸ்ட்ரீஸு, ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ், உற்பத்தி துறைகளில் வந்து மனித தவறுகள், பிழைகளை குறைக்கிறதுக்கும் உற்பத்தியை பெருக்கிறதுக்கும் ஸோ ரோபாட்டிக்ஸு, அது மட்டும் இல்லாமல் வேறு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமேஷன் ப்ராசஸ்ஸு, இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட வந்து பங்கு வந்து மிக 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 முக்கியமானது. அதுக்கு மேலே ஒரு முக்கியமான விஷயம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் இல்லை பேங்கிங் அப்ளிகேஷன்ஸில் எல்லாமே நமக்கு வந்து மின்னணு சார்ந்த குற்றங்கள், சைபர் கிரைம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ இன்றைய நவீன அந்த குற்றங்களை வந்து டிடெக்ட் பண்ணி தடுக்கிறதுக்கும், நம்ம வந்து தகவல்களை பாதுகாப்பாக பயன்படுத்துறதுக்கும் ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பங்கு மிக மிக முக்கியமானது. ஸோ இது நான் என்ன சொல்லிட்டேன்னா, ஒரு நாணயத்தில் ரெண்டு பக்கமும் இருக்கும். அன்று முதல் இன்று வரை அறிவியல் ஆகட்டும், தொழில்நுட்பமாகட்டும், ஸோ நல்ல விஷயங்களெல்லாம் நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு வீடியோலாம் வந்து இதோட அதர் சைட் ஆஃப், ஓகே, நான் பாசிட்டிவ் சைட் ஷேர் பண்ணிட்டேன். இது ஒரு வரமா அப்படின்னு கேட்பீங்க. எஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இது ஒரு சாபமா, இல்லை என்ன தீமைகள் இருக்குன்றத அடுத்த வீடியோவில் உங்களை ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் தனபால்.